இன்ஷா அல்லாஹ் இப்போ அவ கொண்டு வந்த அந்த தெரிவு செய்யப்பட்ட பிள்ளைகளுக்கான அந்த ஸ்கூல் பேக்ஸ் புக் கொடுக்கறதுக்கு அதுக்கு முதல் என்ன கொடுத்த உடனே ப்ரோக்ராம் முடிகிறதால நன்றி உரையை முடிச்சுட்டு நாங்கள் அதுக்கு போவோங்கிறது மஷூரா. அப்போ நன்றி உரையில் எங்களோட அபுல் மௌலை அவங்கள அழைக்கிறேன். அவங்க இந்த நன்றி உரையில் இந்த சங்கம் சம்பந்தமான சில வரலாறுகளை சொன்னால் எல்லாருக்கும் எதிர்பார்க்க நாங்கள் வந்திருக்கிறவங்களுக்கும் வந்திருக்கிற அதிகளுக்கும் அபுல் மௌலை. எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய எல்பி குரூப் சகோதரர்களே, எல்லோருடைய பெயர்களையும் சொல்வதற்கு கடினமாக இருப்பதனால் இங்கு வந்திருக்கக்கூடிய அதாவது 2 பேருடைய பேர் தான் எனக்கு தெரியும். அவ்வாறு 2 பேரை மாத்திரம் சொல்லிவிட்டு மற்றவர்களை பொதுவாக சொல்லும்போது அது மனசுக்கு ஒரு வேதனையாக இருக்கும். உங்களுக்கும் சரியில்லை, எனக்கும் சரியில்லை என்ற நினைக்கின்ற காரணத்தினால் பொதுவாக எங்களுடைய அதாவது பௌசுனா சகோதரி கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு முன்பதாக எனது சகோதரன் அஸ்கர் அவர்களோடு தொடர்பு கொண்டு அடுத்த கணமே எனக்கு டெலிபோன் மூலமாக வீட்டுக்கு வரும்படி சொல்லி, நான் உங்களுடைய தம்பி ஒரு ஆள் இருக்கின்றார், வெளிநாட்டிலே இருக்கின்றார், உதவி செய்வதாக நான் எங்கேயோ வாட்ஸ்அப்பிலே அவரை நான் பார்த்தேன். எனவே அவர்களோடு நீங்கள் பேசி இந்த உதவிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று 1 மாதத்திற்கு முன்பதாக எங்களுடைய சகோதரி எங்களுடைய இந்த ஜீனத் மகளிர் அமைப்பின் பிரதானி, அதாவது வீட்டிலே அவர்கள் அவருடைய தொழிலை செய்து கொண்டிருந்தாலும் 24 மணி நேரமும் பொது சேவையை நினைத்து கொண்டு வீட்டிலே சமைக்கக்கூடிய ஒரு காரியதரிசி தான், ஒரு லேக்கம் தான் எங்களுடைய பௌசுனா சகோதரி. அவர்கள் எடுத்த விடாமுயற்சியின் காரணமாக தட்டுவோம் திறக்கப்படும் என்ற எண்ணத்திலே அவர்கள் எனது சகோதரன் அஸ்கர் தம்பியை தட்டினார், பலவிடத்தம் பேசினார், அவர் வாக்களித்தார். அதனுடைய பிரதிபலன் இன்று இந்த இடத்திலே நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடுவதற்கும் இந்த உதவியை பெறுவதற்கும் வழி சமைத்து அவர் தந்திருக்கின்றார். அவர்களுடைய தட்டுதல் தூண்டுதல் எங்களுக்கு வழி சமைத்து தந்திருக்கின்றது. எனவே விசேஷமாக முதலாவதாக எங்களுடைய இந்த ஜீனத் மகளிர் சங்கத்தின் லேக்கம் காரியதர்சி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை இந்த சங்கத்தின் சார்பாகவும் சங்கத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒருவன் என்ற அடிப்படையிலேயும் அவருக்கு நான் முதலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சங்கத்தை அதாவது ஏற்படுத்தி தந்த மருகும் பிரதி மேயர் எங்களுடைய எம்ஐஎம் அரபா சகோதரர் அவர்கள் இதனை ஏற்பாடு செய்து எங்களுக்கு உருவாக்கி தந்தார். அவர் மரணித்த பிறகு அதனை கொண்டு செல்வதற்கு எங்களுடைய வடமத்திய மாகாண சபை உறுப்பினர் அன்சார் ஹாஜியார் அவர்களும் எனது அன்பு சகோதரன் சிராஸ் அவர்களும் எங்களுடைய சிக்கன் ஷாப் எங்களுடைய அரபா சகோதரரும் இதுபோன்று இன்னும் ஒரு சில சகோதரர்களும் தூண்டுகோலாக எங்களுக்கு அவர்கள் இருந்தார்கள். விசேஷமாக அடிக்கடி எங்களுடைய சங்கத்தை விசாரித்து உதவிகளை கேட்டு தரக்கூடிய ஒருவர் தான் எங்களுடைய அன்சார் ஹாஜார் அவர்களும் சகோதரன் சிராஸ் சகோதரன் அவர்களும். எனவே இதே போன்று எங்களுடைய முஸ்லிம் கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய எனது சகோதரன் எங்களுடைய ரவும்போலி அவர்களும் அல்ஹாஜ் ரவும்போலி அவர்களும் உங்களுடைய சங்கத்திற்கு இப்படியான ஒரு உதவி ஒன்று வந்திருக்கின்றது, சங்கத்தால சமாளிக்க முடியுமா, கொஞ்சம் தான் இருக்கின்றது சமாளிக்க முடியும் என்று கேட்டு தரக்கூடிய ஒரு சகோதரன். இப்படியான ஒரு சில சகோதரன் மூலமாக எங்களுடைய அந்த சங்கத்தை வலுவூட்டி கொண்டு செல்லக்கூடிய எங்களுடைய லேக்கம் எங்களுடைய பௌசுனா அவர்களுக்கும் விசேஷமாக இந்த சங்கத்திற்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு விசேஷமாக வந்து எங்களோடு உறவாடிய எமது சகோதரன் அதாவது கலவையை சேர்ந்த மோபிக் ஹாஜி டாக்டர் அவர்களை எனக்கு பல வருடங்களுக்கு முன்பதாக எனக்கு தெரிந்தாலும் அதிகமான காலம் இடைப்பட்டதன் காரணமாக நாங்கள் ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை. அதன் பிறகு நான் அவரிடத்தில் கேட்ட உங்களுக்கு நன்றாக தெரியும். அதன் பிறகு எங்களுடைய பழைய விடயங்களை சொல்லி நாங்கள் அறிமுகமாகிவிட்டோம். எனவே நிச்சயமாக அவர் என்னிடத்திலே உறுதி அளித்திருக்கின்றார். நிச்சயமாக இந்த உங்களுடைய
அந்த சங்கத்தை நான் கைவிட மாட்டேன் என்று அவர் வாக்குறுதி அளிக்கின்றார். எனவே நிச்சயமாக அதனை நிறைவேற்றுவார் என்ற எண்ணம் எனக்கு இருக்கின்றது. எனவே அவ்வாறு நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் அவருக்கு துணை செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். எனவே இங்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய முஸ்லிம் கலாச்சார உறுப்பினர் எங்களுடைய அல்ஹாஜ் ரவுமோரி அவர்களையும் நாங்கள் எப்போது அழைத்தாலும் புன்முறுவலோடு எங்களுடைய இந்த இடத்திற்கு வருகை தந்து எங்களை மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய எங்களுடைய சகோதரர் ஜிப்ரி சேர் அமானா வங்கியின் முகாமையாளர் ஜிப்ரி சேர் அவர்களையும், அதாவது வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய எங்களுடைய 2 சகோதரிகளையும் நாங்கள் வரவேற்றவனாக, அதாவது உங்களுடைய கால நேரங்களை இந்த நேரத்திற்கு நீங்கள் ஒதுக்கி அதாவது பொறுமையோடு இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஜீனத் மகளிர் சங்கத்தின் அமைப்பாளர், தலைவர், செயலாளர், பாண்டாக்காரி இவர் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுடைய சங்கத்தை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்தினால் நன்றாக இருக்கும். எங்களுடைய விசேஷமாக எங்களுடைய நலீம் பிரதர், எங்களுடைய டாக்டர் மௌஃபிக் பிரதர், இதே போன்று எங்களுடைய அரபாத், இதே போன்று எங்களுடைய ஏனைய சகோதரர் இருக்கின்றார்கள். இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சங்கத்தை பற்றி அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். அதாவது எங்களுடைய சங்கம் கஷ்டத்திற்கு மத்தியில் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு சங்கம். சங்கத்தை கொண்டு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே பல பிளவுகள் ஏற்பட்டு சின்ன பின்னமாக்கப்பட்டு பல பிரிவுகளாக பிரிந்த பிறகு எங்களுடைய லேக்கமாக இருக்கக்கூடிய எங்களுடைய பௌசனா சகோதரி அவர்கள் விடவில்லை. சங்கத்தை கொண்டு செல்ல வேண்டும், ஒருவர் இருந்தாலும் தன்னந்தனியாவது இந்த சங்கத்தை நான் கொண்டு செல்வேன் என்ற உறுதியோடு தலை நிமிர்ந்து நின்றார். எங்களையும் சேர்த்துக் கொண்டார். அன்சார் ஹாஜியாரை எப்படியோ பேசி அவருடைய வழக்கில் சிக்க வைத்து விட்டார். எனவே அதன் பிறகு அன்சார் ஹாஜியார் அவர்கள் ஒவ்வொரு முறையும் எங்களுடைய சங்கத்தை ஜீனத் மகளிர் சங்கத்திற்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார். அதன் பிறகு அவருக்கு ஒரு தைரியம் ஏற்பட்டது. என்னையும் அவர் இதிலே சேர்த்துக் கொண்டார். அதன் பிறகு அவர் படிப்படியாக பல கஷ்டத்துக்கு மத்தியில் இந்த மகளிர் சங்கத்தை கொண்டு சென்றார். இப்படியாக சில சந்தர்ப்பங்களிலே முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்திலிருந்து எங்களுடைய அல்ஹாஜ் ரவுமோலி அவர்களும் அவ்வப்போது சில உதவிகளை செய்து எங்களுக்கு வலுவூட்டினார். எனவே எங்களுடைய சகோதரி லேக்கமாக இருக்கக்கூடிய எங்களுடைய பௌசனா அவர்களுக்கு காலப்போக்கிலே ஒவ்வொருவர்களும் உரமூட்டி கொண்டிருந்தார்கள். அதன் மூலமாக இந்த சங்கத்தை இன்று 120 பேர் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த சங்கத்தை இன்னும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். சமாளிக்க முடியாது, இத்தோடு எங்களுக்கு போதும். அதாவது எங்களுக்கு நிரந்தரமான ஒரு கட்டிடம், ஒரு இடம் வந்தது பிறகு பலர்களை நாங்கள் சேர்த்துக் கொள்ள முடியும் என்று எங்களிடத்திலும் ஆலோசனை கேட்டு அவர்கள் இப்போது 120 பேரோடு அதனை மட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். இப்படியாக வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு சங்கம்தான் இந்த மகளிர் ஜீனத் மகளிர் அமைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இம்முறை அதாவது மாநகர சபையிலே போட்டியிடக்கூடிய எங்களுடைய சிராஜ் தம்பி அவர்கள் கேட்கக்கூடிய வேலையில் அவ்வப்போது அதாவது 20,000 50,000 ரூபாய் கேட்கின்ற வேலையிலே எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் எங்களுடைய சகோதரி கேட்டுவிட்டால் உடனே அந்த பணத்தை கொடுத்து, அதாவது முடியுமான தொகையை கொடுத்து எங்களுடைய சங்கத்தை வளர்ப்பதற்கு அவரும் ஒரு காரணமாக எங்களுடைய அரபாத் சகோதரரும் எங்களுடைய சிராஜ் சகோதரரும் உதவியாக எங்களுக்கு இருந்தார்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். எனவே அதே போன்று எங்களுடைய இந்த சங்கத்தின் மூலமாக நாங்கள் ஒவ்வொரு ரமலான் காலத்திலும் ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் முதல் கஞ்சியை கொடுப்பதற்காக வேண்டி ஒரு நாளைக்கு முன்பதாக எங்களுடைய இந்த மகளிர் சங்கத்தின் மூலமாக உதவியை மட்டும் நாங்கள் பெறக்கூடாது, எங்களுடைய இந்த ஊர் மக்களுக்கு கிராம மக்களுக்கு நாங்களும் உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே முதலாவது கஞ்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சங்கமாக எங்களுடைய சங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்று எங்களுடைய சங்கத்திலே அவருக்கு துணையாக எங்களுடைய சகோதரி, அதாவது பொருளாளராக இருக்கக்கூடிய ராசியா சகோதரி அவர்களையும் எங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய ஸ்ரீதேவி ஹபீலா அவருடைய சகோதரி ஹபீலா அவர்களும் இவ்வாறு 3 அடுப்புக்கல்லை போன்று இருந்து கொண்டு இந்த சங்கத்தை வளர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வீடுகளிலே மாத்திரம் இருக்காமல் இங்கு வந்து எங்களுடைய சங்கத்தை செய்ய வேண்டும். இன்னும் மரணம் ஒன்று விழுந்திருக்கின்றது, அவருக்கு என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய ஊரில் எப்படி பிரச்சனை வந்திருக்கின்றது, என்ன செய்ய வேண்டும். பெண்களாக இருந்தாலும் அதாவது சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஒரு சிறந்த கல்விமான்களாக அவர் அந்த 3 சகோதரர்களும் இருந்து கொண்டு ஆலோசித்து அவ்வப்போது எங்களை அழைத்து ஒவ்வொரு மசூராக்களையும் என்று சொல்லி
அது நாங்க மசூரா பண்ணது பிறகு எங்களுடைய சிராஸ் தம்பி அரபாத், எங்களுடைய ஜிப்ரீசர், அதே போன்று அன்சார் ஹாஜியார், எங்களுடைய ரவுமோடு இவரிடத்தில் ஆலோசனை பெற்று எங்களுடைய இந்த சங்கத்தை அழகான முறையிலே வழி நடாத்துவதற்கு எங்களுக்கு பக்கபலமாக எங்களுடைய லேக்கம் பௌசனா அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ஏனைய தலைவரும் பொருளாளரும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு இங்கு வருகை எங்களுடைய அழைப்பை ஏற்றி அதிகாலையில் இருந்து எங்களோடு தோளோடு தோள் தந்து உதவிக்கரம் நீட்டி இந்த விடயத்தை செய்வதற்கு மனம் கூசாமல், அதாவது இந்த உதவிகளை நாங்கள் செய்வோம், மீண்டும் செய்வோம். இன்று செய்யக்கூடியது நெருப்பு குச்சியினுடைய அந்த சிறிய அந்த நெருப்பு வைக்கின்றோம். அதனுடைய பிரகாசம் அது பத்தக்கூடியது, இந்த நாடளாவிய ரீதியிலே அது பத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே சின்ன உதவிதான். காலப்போக்கிலே போக போக அதிகமான உதவிகளை இந்த சங்கத்திற்கு இந்த இடத்திலே இருந்து நாங்கள் செய்வோம் என்று எங்களுடைய டாக்டர் மோபிக் அவர்கள் எங்களுக்கு வாக்குறுதி அளிக்கின்றார். அதோடு எங்களுடைய மாத்தரை சேர்ந்த நரிமஹாஜி அவர்களும் எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றார். எனவே நிச்சயமாக எங்களுக்கு தெரிந்தவர்கள் நிறைய பேர்கள் இருக்கின்றார்கள். எங்களுடைய இந்த சகோதரர் லிங்கமலை சேர்ந்த சகோதரர் அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று எங்களுடைய அரபாத் சகோதரர் இருக்கின்றார்கள். எனவே இதே போன்று எங்களுக்கு அதிகமாக நிச்சயமாக எங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அன்சார் ஹாஜியாரோடு பழகியவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவருடைய தோல் கொடுக்கக்கூடிய இருக்கின்றார். நிச்சயமாக இந்த சங்கத்தை அழகான முறையிலே வழி நடாத்தி செல்வதற்கு உறுதுணையாக நீங்கள் இருப்பீர்கள் என்ற எண்ணத்தோடு இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றி உரை எடுத்து இவர்கள் சார்பாக எங்களுடைய லேக்கம் சார்பாக அந்த விடயத்தையும் சொல்லி நான் விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி உரையை ஆற்றிய எமது அபுல் மௌலி அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அவன் ஞாபகப்படுத்திய விஷயம்தான், நோம்பு வந்தால் உங்களுக்கு தெரியும், கடந்த 7 வருஷமா தொடர்ச்சியாக இந்த மர்கஸ் பள்ளியில் நான் பொருளாளராக இருந்திருக்கேன். கடைசா தெரிவு செஞ்சதுலையும் 3 வருஷத்தில் 1.5 வருஷம் நான் இந்த வேலை பழு காரணமாக நான் விலகி கொண்டேன். அந்த 7 வருஷமும் முதலாவது கோல் வரும் எங்கட ஹவுஸ்ரா சதற்கு வந்து சார் சாமான் தரணும், கஞ்சிக்குரிய சாமான் அழகாக கண்ணியமாக பள்ளிக்கே கொண்டு வந்து செஞ்சிருவாங்க. அதை ஆட்டோவில் கொண்டு வந்து தந்துட்டு போயிடுவாங்க. நாங்கள் போய் வசூல் பண்ணி எடுக்க வேண்டிய தேவை வந்து இல்லை. அதுவும் ஞாபகப்படுத்தியவனாக. அடுத்தது கல்வி சம்பந்தமாக பேசுனீங்க. எங்களோட அன்சாராஜரை பற்றி உங்களுக்கு தெரியும். நான் இங்கே முன்னுக்கு புகழ்றதோ அல்ல மோஸ்துதிக்காக சொல்லலை, நன்றி தெரிவிக்கிறதுக்காக சொல்கிறேன். நிறைய வசதி இல்லாமல் இருக்கிற படிக்கிற பிள்ளைகள் யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு மாதாந்த கொடுப்பனவை நீங்கள் வழங்கிட்டு இருக்கிறீங்க. அதையும் நான் ஞாபகப்படுத்தி ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி வந்து கண்டியார் ஃபேமிலி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க. அதுக்கு நன்றி தெரிவித்தவனாக அடுத்ததாக எங்களோட இந்த பேக் வழங்குற நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்வோம்.